Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அன்பாக்ஸ் பண்ண போற டிவைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐக்கியால இருந்து ஒரு மினி மல்டிபர்பஸ் டிஜிட்டல் டெஸ்க் கிளாக். சோ இது வந்து ஐக்கியால இருந்து ரீசன்ட்டா நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது பாத்தீங்கன்னா அஃபோர்டபிளான பிரைஸ்ல வெறும் 349க்கே வந்து ஐக்கியால வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிளாக் இஸ் டிஜிட்டல் மல்டிபர்பஸ் டெஸ்க் கிளாக்கோட அன்பாக்சிங் எப்படி செட் பண்றது அப்படின்றத பத்தி டீடைல்டு வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இதுதான் ஐக்கியால இருந்து வாங்கியிருக்க கிளாக் கேஸ் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ்ல தான் வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 349 தான். ஸோ இந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரியில ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஐக்கியால இருந்து 2 AAA பேட்டரியும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வாட்ச்ல பார்த்தீங்கன்னா இவங்க பிக்சர்ல போட்டிருக்க மாதிரி இந்த 4 ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. டைம் வந்து டீடைல்டு டைம் வித் டேட் இயர் எல்லாமே பார்த்துக்கலாம் மந்தோட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அலாரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டீடைலாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட யூசர் மேனுவல் மட்டும் இருக்கு. இந்த யூசர் மேனுவல்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம எப்படி யூஸ் பண்றது, எப்படி பேட்டரி இன்சர்ட் பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா போட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த டிஜிட்டல் கிளாக்ல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பேக் லைட்டும் இருக்கு. அதே போல நீங்க ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் ரொட்டேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னு சொல்லி டீடைலா பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுன்ற மாதிரி ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா செட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் அப் ஆரோ போட்ட மாதிரி ஒரு பட்டன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் அலாரம்காக ரொம்ப நைஸியாலாம் இருக்காது, ஓரளவு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான ஸ்லாட் இருக்கு. ஸோ 2 AAA பேட்டரி. ஸோ நம்ம பேட்டரி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. நம்ம டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தா டைம் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அலாரம் டிஸ்பிளே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைமர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டைம் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் டைரக்ஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னா டைம் இப்படி லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேக் சைடில் இந்த அப் ஆரோன்னு ஒன்று இருக்கும், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ அந்த அப் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் செட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock ஆகுது. ஸோ 11 செட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிட்ஸுக்கு மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து 11:05. அதுக்கப்புறம் திரும்ப செட் அமுத்தினீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு போயிருக்கு. மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மந்த். ஸோ நெக்ஸ்ட் திருப்பி செட் அமுத்துனீங்கன்னா டேட் கேட்குது. டேட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19. திரும்ப செட் அமுத்துனா இப்போ இயர் கேட்குது. இயர் வந்து 2025. ஸோ இயரும் டேட்டும் மந்த் கரெக்டாக வச்சோன்னே வீக் ஆஃப் த டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வெனஸ்டேன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இயர் வந்து தப்பாக செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செட் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஹவர்ஸுக்கு வரும். ஹவர்ஸ் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு செட் பட்டன் அமுத்துனீங்கன்னா மினிட்ஸுக்கு வரும், அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு போகுது, நெக்ஸ்ட்டு வந்து டேட்டுக்கு போகுது. ஸோ இப்போ இயருக்கு போகுது. எங்கே சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்துல செட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளிங்காக வரப்போ அந்த அப் ஆரோ அமுத்துனீங்கன்னா ஸோ அது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ 2025 செட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெனஸ்டே தான். ஸோ அதுவும் செட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டைம் டைரக்ஷனில் ஆரஞ்சு கலர் டிஸ்பிளேல டைம் தெரியுது. எப்பவுமே பேக் லைட் எரியாது. ஒன்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எரிஞ்சிட்டு டிஸப்பியர் ஆயிரும். பட் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம். ஸோ அலாரமும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் வாட்ச். ஸ்டாப் வாட்ச் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டைரக்ஷனில் வச்சுட்டு இந்த அப் ஆரோ இருக்கும் பின்னாடி. ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து நீங்கள் செட் பண்ணணும். செட் பட்டன் அமுத்திட்டு ஸோ எவ்வளோ மினிட்ஸுக்கு ஸ்டாப் வாட்ச் வேணுன்றதை இது மாதிரி செட் பண்ணிவிட்டு 1 minute செட் பண்ணிட்டு திரும்ப செட் பட்டன் அமுத்துனீங்கன்னா செகண்ட்ஸ் கேட்கும். ஸோ அதுவும் ஓகேனா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து இந்த 1 minute ஓடிட்டு இருக்கும். ஸோ திரும்ப செட் பட்டன் அமுத்தினீங்கன்னா ரீசெட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள சென்சாரை வச்சு இந்த ரூம் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்றதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து அலாரம் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பார்த்துருவோம். ஸோ அலாரம்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பட்டன் அமுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எத்தனை ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸுக்கு உங்களுக்கு அலாரம் வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம இப்போ வந்து 11 o'clock
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வந்து 11:11க்கு வைப்போம். ஸோ செட் பண்ணிட்டு செட் பட்டன் அமுத்துங்க. ஸோ அலாரம் வந்து ஆன் சிம்பிள் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 11:11க்கு வந்து அலாரம் அடிக்கும். எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இன்னும் 1 மினிட் இருக்குது அலாரத்துக்கு. செக் பண்ணுவோம். ஸோ 11:11 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நார்மல் பஸர் சவுண்ட் தான் அடிக்குது. ஸோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லவுடாக இல்லை, பட் ஸ்டாண்டர்டாக ஒரு டெஸ்கில் வைக்கிற அலாரம் அளவுக்கு சவுண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ அலாரம் ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம செக் பண்ணிட்டோம், நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கிளாக் இஸ் மல்டிபர்பஸ் டெஸ்க் கிளாக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாக் எத்தனை பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிளாக் எத்தனை பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 349 ஐக்கியா பெங்களூர்லேருந்து நான் வாங்கினேன். ஐக்கியா இன்னும் சென்னைக்கு வரல. ஸோ பெங்களூர், ஹைதராபாத், பூனேல இருக்கவங்க ஐக்கியா ஸ்டோர்லேருந்து டைரெக்டாக வாங்கிக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் 2 AAA பேட்டரி மட்டும் போதுமானது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.